இங்க ஹீரோயின் சாமி கும்பிட்டு வரதுக்குள்ள அவ செருப்பை யாரோ தூக்கிட்டு போயிடுறாங்க. செருப்பு காணோன்ற டென்ஷன்ல அவ இறங்கி வரும்போது உடஞ்சிருக்க தேங்காவை பார்க்காம காலை வச்சிடுறா. கால்ல அடிபட்டு ரத்தம் வருது. அதை பார்த்த இவ கேர் ஆகி கீழே விழ போறா. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்து புடிச்சிடுறாரு. ஹீரோவே மருந்து வச்சு விடுறாரு. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேருக்கும் புடிச்சும் போயிடுது. ரெண்டு பேரும் லிவிங்ல இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ரூமை கிளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு செருப்பு பாக்குறாங்க. அது யார்தான் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரின்னு ஹீரோக்கு காஃபி எடுத்துட்டு போகும்போது கூடவே அந்த ஸ்லிப்பர் வச்சு எடுத்துட்டு போறா. ஆனா ஹீரோ ஸ்லிப்பரை கவனிக்காம காஃபியை மட்டும் குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு இவன் என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கான்னு சொல்லி டென்ஷன் ஆகி அந்த செருப்பை பத்தி கேக்குறா. இவனும் அந்த செருப்பை பார்த்துட்டு யாருதுன்னு யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது அவனோட எக்ஸோடதுன்னு. இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்பவும் டென்ஷன் ஆகுறா. எதுக்கு இன்னும் உன்னோட எக்ஸோட திங்ஸ் எல்லாம் வச்சிருக்கன்னு சொல்லி சண்டை போடுறான். இது என்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு ஞாபகமே இல்லைன்னு சொல்லி ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். அந்த பொண்ணும் இதை நினைச்சு பல நாளா தூங்காமே இருக்கா. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருக்குமே ஆர்கியூமெண்ட் பெருசாகி அந்த பொண்ணு இந்த வீட்டை விட்டே போயிடுறா. இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டே ஆகணும்னு சொல்லி ஹீரோயினை போன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்றான். ரெண்டு பேரும் கோவில் போறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எங்க செருப்பை தொலைச்சாங்களோ அதே இடத்துல இந்த செருப்பையும் வச்சுட்டு சாமி கும்பிட போறாங்க. சாமி கும்பிட்டு வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த ஸ்லிப்பர் இல்ல. அப்பதான் அந்த பொண்ணுக்கு நிம்மதியா ஆகுது.